மாநிலம் கொல்லத்தில் கடலில் வீசிய பலத்த காற்றால் கடல் அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும்பி கரையோர வீடுகளுக்குள் பூந்துவிட்டது. இதனால் கடற்கரை ஓரம் உள்ள பல நூறு மீனவர்கள் வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளது. பலர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். இந்தியன் ரயில்வேக்கு 2023-24 ஆண்டில் 2,60,000 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. இது ஒரு சாதனை ஆகும். அதேபோல் சரக்கு போக்குவரத்தில் 1,591 மில்லியன் டன் சரக்குகளை ஏற்றியும் சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டு கால ஆட்சியில் திமுக மக்களுக்கு என்ன செய்துள்ளது? 3 லட்சம் கோடி ரூபாய் திமுக அரசு கடன் வாங்கியுள்ளது. விலைவாசி விண்ணை முட்டும் அளவு உயர்ந்துள்ளது. பொய் பேசுவதற்காக நோபல் பரிசு அறிவித்தால் அது முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் தோல்வி பயத்தில் உள்ளனர் என்று சோளிங்கர் தொகுதியில் பரப்புரை செய்யும் பொழுது முன்னாள் அமைச்சர் எடப்பாடி க பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். திரைப்படங்களில் நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் என்னை பார்த்து உதவி இயக்குநர்கள் நீ என்ன சூப்பர் ஸ்டார் என்று நினைப்பாய் என்று சத்தம் போட்டு ஏளனம் செய்தனர். அவர்கள் செய்த அந்த ஏளனம் தான் எனக்குள் சூப்பர் ஸ்டார் ஆக வளர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. மேலும் எனக்குள் இருந்த வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியுமே எனது வளர்ச்சிக்கு காரணம் என்று தெலுங்கு மெகா ஸ்டார் சிரஞ்சீவி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு தேர்தல் வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் மீது பாசம் வந்துவிடுகிறது. எங்களை இந்தி படிக்க சொல்லும் பிரதமர் தமிழை கற்றுக்கொள்ளலாமே, அவருக்கு நல்ல தமிழ் ஆசிரியரை அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம். கத்தியை காட்டி பணம் பறிப்பது போல் இடி நோட்டீஸ் அனுப்பி பல கோடி பணம் வசூலிக்கிறது பிஜேபி என்று திமுக எம்பி கனிமொழி நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்யும் பொழுது பேசியுள்ளார். 12 ராசிகளுக்கான நாளைய நாள் பலன். மேஷம், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற சிந்தனையில் நிகழ்காலத்தை மறந்து விடாதீர்கள். ரிஷபம், நண்பர்களுக்கு தக்க சமயத்தில் உதவும் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மிதுனம், உங்களின் பலமே உங்களின் அயராத உழைப்புத்தான், அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கடகம், உங்கள் சாமர்த்தியமான பேச்சால் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர். சிம்மம், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு, ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். கன்னி, வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும். துலாம், எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுப்பது நன்று. விருச்சிகம், நண்பர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் வாய்ப்பு, பேச்சை குறைக்கவும். தனுசு, ஆடம்பர செலவுகளை குறைத்தால் கடன் வாங்கும் நிலை மாறும். மகரம், உங்களை புரிந்து கொள்வது கடினம், நல்லது என்று நினைத்து செய்யும் செயல் கூட உங்களுக்கு எதிராக முடியும். கும்பம், நீங்கள் எடுத்த எந்த வேலையையும் செய்து முடிக்காமல் ஓய மாட்டீர். மீனம், அலுவலகத்தில் ஏற்படும் எந்த ஒரு தடையையும் எதிர்த்து வெற்றி காண்பீர்.